சரவணன் சார், அதே மாதிரி இந்த வெப் சீரிஸுக்கும் சினிமாவுக்கும் என்ன டிஃபரெண்ட் பாக்குறீங்க? சம்பளம் இந்த மாதிரி 40 நாள் 14 நாள்ல முடிச்சிட்டாங்கிறீங்க. சினிமானா அப்படி ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டேன். இது வந்து இந்த கதைக்காக நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கும் இது சினிமாக்கும் வெப் சீரிஸுக்கும் நோ டிஃபரன்ஸ். இது வந்து இவங்க டீம் வந்து சினிமா மாதிரியே எடுத்தாங்க. இது வெப் சீரிஸ் மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை. அது நான் வந்து ஹானஸ்டா சொல்றேன். எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். அதனால இது வந்து வெப் சீரிஸ் மாதிரி ஷூட்டிங் அப்பா இல்ல சார். உங்களுக்கு கதை நாயகனா வந்து பெரிய சீன்ல வரும்னு ஆசை இருந்திருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்ப இங்க சரிங்களா சார்? இப்ப வந்து இதை வந்து வெப் சீரிஸா எடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? படம் நல்லாவும் இருக்கு, ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கு. சோ இதை ரிலீஸ் பண்ணலாமே படம் தியேட்டர்ல கூட சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வந்துச்சா சார்? நான் ஏற்கனவே கேட்டேன். நான் கௌசிக் சார் சொல்றேன் சார், எப்படியாவது தியேட்டர் கொண்டு வாங்க சார். அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. அதனால எனக்கு அந்த ஆசை இல்ல. நான் கதாநாயகனா நடிக்கணும்னு ஆசை எல்லாம் அப்படிலாம் நான் இல்ல. கதை நாயகனா நடிக்கிறது வந்து இது வந்து பை காட் கிரேஸ். எனக்கு வந்து இந்த கதை வந்து எனக்காக வந்தது. இது எனக்காக தைச்சு எடுத்துட்டு வந்த இந்த ஷர்ட், அது மாதிரியே அந்த கதையும் எனக்காக வந்த கதை, என்னை நோக்கி வந்த கதை. நான் தேடி போகல இந்த கதையை நோக்கி. என்னை நோக்கி இந்த சூரிய பிரதாப் எடுத்துட்டு வந்தாரு. பிரபா சொல்லியிருக்காரு அது வந்து பருத்திவரன் சித்தப்பா நடிச்சா நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. டைரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. டைரக்டர் வந்து டைரக்டரும் கதாசிரியர் வந்து என் வீட்டுல வந்து கதை சொன்னாங்க. அதை கேட்டு நான் ஒத்துக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். மறுபேச்சே இல்ல. கதை கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுல எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒத்துக்கிட்டேன் நான். அதனால இது வந்து அவ்வளவு அழகா வந்திருக்கு. இந்த வெப் சீரிஸ் சினிமாலாம் கடைசியா நீதி கிடைச்சிடும். இதுல வந்து நீங்க அந்த வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு பார்த்து போலீஸுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து நீதி வாங்கி கொடுத்தீங்க. நிஜ வாழ்க்கை நிஜ இதுல நிறைய லாக் அவுட் நடக்கு. சாத்தாங்குளம் சம்பவம், தூத்துக்குடி மத்தது, அப்புறம் வந்து திருப்போணம், இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கூட நிறைய நடந்தது. அந்த பையன் கூட வெளியே வந்துட்டான். அதை பத்தி என்ன நினைக்கீங்க? போலீஸ் சட்ட நீதி எல்லாம் சாதாரண மக்களுக்கு வந்து கரெக்டா கிடைக்குதா? நம்ம நாட்டுல என்ன எப்படி தாமதமா கிடைக்கும். எனக்கே இன்னும் 2-3 நீதி கோர்ட்ல என் கேஸே இருக்கு. எனக்கே இன்னும் நீதி கிடைக்கல. நான் 5 வருஷமா கோர்ட்ல போட்டிருக்கேன். அது இன்னும் கிடைக்கல. இது படத்துக்காக ஓப்பனிங் சீன்ல நீதி இல்ல, லாஸ்ட் சீன்ல நீதி வந்துருச்சுன்றதுதான் கதை. அதனால படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல வந்து கோர்ட்ல வந்து கணக்கில் அடங்காத கேஸ் இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது கேஸ் ஃபைல் எங்க வருது, இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமானதே நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க. இதை எடுத்து மேல வச்சுக்கிட்டே வரப்பதான் தெரியும் இது இத்தனாம் தேதி வரப்போகுதுன்னு. அப்படி வந்து காலதாமதம் சர்வசாதாரணமா ஏற்படும். அதனால தாமதமா தான் நீதி கிடைக்கும். நீதி மட்டும் மறுக்கப்படவே படாது. கண்டிப்பா நீதி கிடைக்கும். அது கொஞ்சம் தாமதம்.